அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். நான் பெரியாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டு வரேன். நிறைய கருத்துக்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய நான் பேசிட்டு வரேன். என்னை ஃபாலோ பண்ணணும் நிறைய நிச்சயமாக தெரியும். பெரியார் அந்த காலகட்டத்தில் வந்து பெண்ணுரிமை குறித்து ரொம்ப ஆழமாக யோசித்தார். ஆழமாக யோசித்தது மட்டும் இல்லை, அதை பெண்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசவும் ஆரம்பித்தார். அது ரொம்ப ரொம்ப அர்த்தம் புரிந்த ஒரு கருத்துக்களாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். பெண்களுடைய அடிமைத்தனத்திற்கு பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு முக்கிய காரணம்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்ச காலத்திற்கு பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்லாம் பெரியார் பேசியிருக்காரு. ஏன்னா இந்த குழந்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துது. பெண்கள் வந்து தங்களை பராமரிக்கிறதுக்கு மற்ற இதர விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுறதுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் பெண்களை பெற்றுக்கொள்கிற பெண்கள் குழந்தைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள், கணவனுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள் என்றெல்லாம் பெரியார் நிறைய பேசியிருக்கார். அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, கருத்தடை சாதனம் பொறித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார். கருத்தடை மாத்திரை கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று பெரியார் பேசியிருக்கிறார். பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த உலக ஜீவ விருத்தி நின்று போய்விடும் அல்லவா, உலக வளர்ச்சி தடைபட்டு போய்விடும் அல்லவா என்றெல்லாம் பழமைவாதிகள் அவரிடம் குரல் எழுப்பினார்கள். அதற்கு பெரியார் கூறினார், மனிதன் தோன்ற ஆரம்பித்த காலத்திலிருந்து இயற்கை வளங்களை சூறையாடி விட்டான், இயற்கை வளங்களை திருடி விட்டான், இயற்கை வளங்களை முக்கால்வாசி கொண்டு தீர்த்து விட்டான். மனிதனோட வளர்ச்சி என்பது மனிதனை தீர்த்து கட்டுவதில் போய் முடிகிறது. கொஞ்ச காலத்திற்கு மனித இனம் நின்று போகட்டும், இந்த புல் பூண்டு இனங்கள் மட்டும் பல்கி பெருகட்டுமே என்றெல்லாம் இவர் அர்த்தம் பொதிந்த துணியில் பேசியிருக்கிறார்.